ஓகேவா? ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, எஸ் டிசைன் திங்கிங் இஸ் அ இன்னோவேட்டர் சொல்யூஷன் விச் இஸ் யூஸ்டு டூ சால்வ் அ ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ நம்ம நேத்து பார்த்தோம். டிசைன் திங்கிங் ப்ராசஸ்ல 5 ஸ்டேஜஸ் பார்த்தோம். ஓகே. வாட் ஆர் தி 5 ஸ்டேஜஸ்? நேத்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்டேஜஸ் பார்த்திருந்தோம். அது என்னென்ன ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்பத்தைஸ், டிஃபைன், ஐடியேட், புரோட்டோடைப், டெஸ்டிங். ஓகேவா? என்ன சார் இது அடிக்கடி சொல்லிட்டே இருக்கீங்க, இதுல என்னதான் இருக்கு அப்படின்னு நீங்க எல்லாம் கேட்கலாம். உங்களுடைய கேஸ் ஸ்டடியே இதுதான். உங்களுடைய யூஎக்ஸ் ப்ராஜெக்டே இதுதான். ஓகேங்களா? உங்களுடைய யூஎக்ஸ் ப்ராஜெக்டே இதுதான். ஓகேவா? சோ உங்களோட யூஎக்ஸ் கேஸ் ஸ்டடி, யூஎக்ஸ் ப்ராஜெக்டா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, இந்த 5 ஸ்டேஜஸ்க்குள்ள போயிட்டு தான் உள்ள வரும். சரியா? ஃபைன். ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஓகே. சோ ஹோப் என்னோட ஸ்கிரீன் விசிபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ யூஎக்ஸ் டிசைன்ன்றது பாத்தீங்கன்னா, சைக்காலஜிக்கல் லெவல்ல ப்ளே பண்ண போற ஒரு கேம். இப்போ உங்களோட அப்ளிகேஷன் டிசைன நீங்க பண்ணியிருக்கீங்க, இல்ல உங்க ப்ராடக்ட் யூஸ் பண்ண வைக்கிறணும்னா, யூ வாண்ட் டூ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஆடியன்ஸ். அவங்கள மேலோட்டமா புரிஞ்சுக்கினா மட்டும் பத்தாது. அவங்கள சைக்காலஜிக்கல் லெவல்லயும் ப்ளே பண்ண வைக்கணும். அது எப்படி சார் சைக்காலஜிக்கல் லெவல்ல ப்ளே பண்ண வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆடியன்ஸ்க்கு என்ன பல்ஸ் இருக்குன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அதுக்கேத்த மாரியான சில விஷயங்கள உங்களோட அப்ளிகேஷன்ஸ் வைக்கிறது மூலியமா, அந்த ஆடியன்ஸ் ரீட்டெயின் ஆவாங்க. உங்க ப்ராடக்ட்ட விட்டு வெளிய போ மாட்டாங்க. அந்த கீ சக்சஸ் ஃபேக்டர்ஸ நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சோ ரிசர்ச் மெத்தடாலஜிஸ் பார்த்துட்டு இருந்தோம் நேத்து. ஓகேவா? முக்கியமான ஃபேக்டர் ரிசர்ச் மெத்தடாலஜிஸ். ஓகே. ரிசர்ச் மெத்தடாலஜி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேக் ஹோல்டர் இன்டர்வியூ சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸ்டேக் ஹோல்டர் இன்டர்வியூ அண்ட் யூசர் இன்டர்வியூ. ஓகேவா? சோ யூசர் இன்டர்வியூ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு யூசர் இன்டர்வியூன்றது எப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் நீங்க லான்ச் பண்ண போறீங்க. இல்ல ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்கீங்க. உங்களுடைய ப்ராடக்ட்ட பத்தி சில ஐடியாஸ் தேவைப்படுது. இல்ல உங்களுக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் தேவைப்படுது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கம்பெனி என்ன பண்ணுவாங்க, ஒரு ஒரு பீப்பிள கொஞ்சம் பேர கொண்டு அவங்கள இன்டர்வியூ பண்ணுவாங்க. இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா, யூசர் இன்டர்வியூன்னுவாங்க. இது எதுக்காக பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராடக்ட்ல அவங்களுக்கு என்ன புடிச்சிருக்கு, இல்ல அந்த சர்வீஸ்ல என்ன புடிச்சிருக்கு, என்ன புடிக்கல, என்ன மாரியான விஷயங்களுக்கு எப்படி பண்ணலாம், அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் என்ன பண்றாங்க, யூசரோடைய ரிசர்ச் பண்ண ஆகியிருக்காங்க. யூசர் ரிசர்ச்ல ஒன் ஆஃப் த மேஜர் பெர்ஸ்பெக்டிவ் பார்த்தீங்கன்னா, யூசர் இன்டர்வியூ. இந்த யூசர் இன்டர்வியூ பண்றது மூலியமா நெறைய விஷயங்கள நீங்க கவர் பண்ண முடியும். அதே மாதிரி நெறைய விஷயங்கள், அதாவது அன்கவர்ட் ஏரியாஸ் கூட நீங்க என்ன பண்ண முடியும்? யூ கேன் இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லப் போறேன். அன்கவர்ட் ஏரியாஸ்னா என்னன்னா, ஒரு ப்ராப்ளத்த நீங்க ஒரு அசம்ப்ஷன் பண்ணியிருப்பீங்க. ஆ இந்த ஒரு ஆப் நான் பண்றது எல்லாருக்குமே உதவும் அப்படின்னு. ஆனா, நீங்க உண்மையாலுமே போய் அந்த இத யூசர் இன்டர்வியூ பண்ணும்போது தான் தெரியும். அங்க நிஜமாலுமே இந்த ப்ராடக்ட்க்கு ரிக்வயர்மென்ட் இல்லன்னு சொல்லிட்டு. இல்ல ரிக்வயர்மென்ட் இருக்கு. பட் ஆனா அவங்களுக்கு வேற தேவையானது வேற ஒண்ணு. நீ பண்ணிட்டு இருக்கிறது வேற ஒண்ணு. அப்படின்ற அந்த விஷயங்கள் எங்க கிடைக்கும்னா, அந்த யூசர் இன்டர்வியூல தான் கிடைக்கும். சரிங்களா? இல்ல இந்த ஆப் கூட இன்னும் சில விஷயங்கள் ஆட் பண்ணா இன்னும் நல்லாவே போகும். அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றது தான் பார்த்தீங்கன்னா, யூசர் இன்டர்வியூ. யூசர் இன்டர்வியூன்றது பார்த்தீங்கன்னா, எப்படி நடத்துவாங்கன்னு சொல்றேன். 2 பேர் இருப்பாங்க. 2 டிசைனர். டிசைனர் 1, டிசைனர் 2 அப்படி இல்லன்னா யுஎக்ஸ் ரிசர்ச்சர், யுஎக்ஸ் ரிசர்ச்சர். ஓகேவா? ஓகே. சோ ஒரு யுஎக்ஸ் ரிசர்ச்சர் அதாவது 2 யுஎக்ஸ் ரிசர்ச்சர், ஒரு இன்டர்வியூவர் ஓகேங்களா இருப்பாங்க. சோ இன்டர்வியூவி அப்படின்னு சொல்லுவாங்க. யாரு பார்ட்டிசிபென்ட்டோ அவங்க வருவாங்க. அந்த ப்ராடக்ட்ட யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருக்கலாம். அந்த ப்ராடக்ட்ட யூஸ் பண்ண போறவங்களா இருக்கலாம். இல்ல இதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த கேள்விப்படாதவங்களா கூட இருக்கலாம். யாரா வேணா இருக்கலாம். அவங்கள கூப்ட்டுன்னு நீங்க என்ன பண்ண போறீங்க? ரிசர்ச் பண்ண போறீங்க.
சோ இந்த ரிசர்ச்சுக்கு அவங்களுக்கு சம் அமௌண்ட் ஆஃப் பே வந்து குடுப்பாங்க. இது எல்லா கம்பெனியுமே பண்ணுது. எல்லா கம்பெனியுமே இத பண்ணிட்டு தான் இருக்கு. உங்களுக்கு ரொம்ப ஃபேமஸா புடிச்ச கம்பெனில தெரிஞ்ச கம்பெனி ஏதாவது இருக்கா? Zoho வேற? காஸ்மெட்டிக்ஸ் சொல்லுங்கப்பா. காஸ்மெட்டிக்ஸ் சொல்லுங்க. டெய்லி யூசேஜ் ப்ராடக்ட்ஸ் எதனா சொல்லுங்க. Girls can also tell some cosmetic things. Boys also can say some cosmetic items. ரொம்ப ஃபெமிலியரா நீங்க வீட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கிற சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணீங்கனாலுமே யூ கேன் சே. ஓகே. யாரெல்லாம் வந்து ஷாம்பூலாம் யூஸ் பண்றீங்க? என்னென்ன ஷாம்புலாம் போடுறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். எஸ். ஐடிசி. வெரி குட். வேற? ஓகே. இமாலயன். ஓகே. வேற? ஐடிசி. ஐடிசி ப்ராடக்ட்ஸ். ஓகே. வேற? இந்துலேக்கா. ஓகே. வேற? இந்துஸ்தான் யூனிலிவரோட ப்ராடக்ட் யாரெல்லாம் யூஸ் பண்றீங்க ஆக்சுவலா? இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்துஸ்தான் யூனிலிவர். ஓகே. பிஎன்ஜி ப்ராடக்ட் யாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஓகே. உங்களுக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு மிஸ்ட்ரி சொல்ல போறேன். உங்களுக்கே தெரியாது. ஒரு சில பிராண்ட் வந்து இவங்களோட கம்பெனியா தெரியாது. அதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது எல்லாத்துக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்குதுன்றத நம்ம இன்னைக்கு கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? ஓகே. இன்னைக்கு செஷன் வந்து பயங்கர இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போகுது. ஓகே. சூப்பர். ஐடிசியோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இதுதான். இதுல நெறைய விஷயங்கள் நம்ம யூஸ் பண்றது நம்மளுக்கே தெரியாது. நான் யூஸ் பண்றது பிங்கோப்பா. நான் சாப்பிடுறது பிங்கோ. நான் சாப்பிடுறது ஐடிசி கிடையாது. சி அதே மாரி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து சன்ஃபீஸ்ட் பிஸ்கட். ஐடிசி பிஸ்கட் கிடையாது. நான் பண்ணிட்டு இருக்கிறது வந்து மங்கள்தீப். மங்கள்தீப் வந்து வத்தி. அது வந்து வேற ஒரு கம்பெனி ஐடிசி கிடையாது. ஐடிசின்ற ஒரு ப்ராடக்ட் மக்கள் கண்ணுக்கு தெரியவே தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னது? இந்த பிராண்ட் நேம்ஸ் தான். அதாவது சன்ஃபீஸ்ட், ஆஷிர்வாத், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மங்கள்தீப், அப்புறமேட்டு வந்து ஃபியாமா, ஓகேங்களா? ஈப்பி நூடுல்ஸ், பிங்கோ இது எல்லாம் யாரோடையது? மாம்ஸ் மேஜிக் இது எல்லாம் யாரோடையது? ஐடிசியோட டிபார்ட்மெண்ட். ஐடிசியோட ப்ராடக்ட்ஸ். ஓகே. அதே மாரி நம்ம இந்துஸ்தான் யூனிலிவர் கிட்ட வந்தீங்கன்னா, டவ், அப்புறம் ஃபேர் அண்ட் லவ்லி. நீங்க யூஸ் பண்ற முக்காவாசி பொருள் இவங்கிட்ட தான் வாங்குவீங்க. டவ் ஷாம்பு, ஃபேர் அண்ட் லவ்லி பேஸ்ட், பிஎஸ் சோப்பு, லக்ஸ், பாண்ட்ஸ், ஆக்ஸ், கம்ஃபோர்ட், ப்ராக் பாண்ட் டீன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ப்ரூக் பாண்ட் காஃபியான்னு தெரியல. ஐ திங்க் ஐ ஆம் நாட் யூசிங் திஸ் ஒன். யூஸ்ட் பிஃபோர். ஓகே. ஹமாம், ரெக்ஸோனா, ஹக்கீஸ், வீல், சன்லைட், ரின், லைபாய்ப், அப்புறம் பெப்சுடன்ட், கிளினிக் பிளஸ், வாஸ்லின், க்ளோஸ் அப், ப்ரூ, கிளியர், சன்சில்க், லாக்மி, அன்னபூர்ணா, தாஜ் மஹால் டீ நினைக்கிறேன். தாஜ் டீ நினைக்கிறேன். ஐ திங்க் சோ. சர்ஃப் எக்ஸல், லிப்டான், விம், யூனிலிவர், பியூரிட், கிசான். என்னைக்குன்னா தெரிஞ்சிருக்கா? இது எல்லாம் வந்து ஒரு கம்பெனியோட ப்ராடக்ட்னா என்னைக்குன்னா யாருக்காவது தெரியுமா? இன்னைக்கு தான் எனக்கு தெரியுது சார் அப்படின்னா எஸ்ன்னு போடுங்க. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்னா நோ போடுங்க.
அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா, பிஎன்ஜி. இவனுங்க தான் உலகத்திலேயே மிகப்பெரிய இந்த 3 கம்பெனிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, உலகத்தில மிகப்பெரிய அ டெய்லி அதாவது ஃபாஸ்ட் மூவிங் கூட்ஸ் சொல்லுவாங்க. எஃப்எம்சிஜி அப்படி சொல்லுவாங்க. என்னது? ஃபாஸ்ட் மூவிங் கூட்ஸ் அப்படி சொல்லுவாங்க. ஸோ யாராருக்கெல்லாம் வந்து இந்த விஷயங்கள் புதுசா தெரியும். இப்பதான் சார் எனக்கு தெரியுது. இவனுங்க ஒரு ஆளே இவ்ளோ ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்காங்களா சார்? எனக்கு தெரியவே தெரியாது சார். அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதவங்கலாம் யார் யாரெல்லாம் இருக்கீங்க? பிஎன்ஜியோட ப்ராடக்ட்லாம் பார்த்துக்கங்க. டைடு முக்கியமான பொருள். நமக்கு தெரிஞ்சது டைடு மட்டும் தான் தெரியும். அது பிஎன்ஜியோடது தெரியாது. ஒரு ஒரு உண்மை என்னன்னா, இது எதுவுமே இந்தியன் கம்பெனி கிடையாது. இது எதுவுமே இந்தியன் கம்பெனி கிடையாது. ஐடிசி மட்டும் செக் பண்ணிக்கலாம். இந்தியன் கம்பெனியான்னு மட்டும். ஓகே. ஐடிசி வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் கம்பெனி. ஓகே, சூப்பர். ஓகே. கமாண்ட போய் பார்க்கலாம். ஸோ யாராருக்கெல்லாம் புதுசா தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ ஓகே. செல்வாக்கு ஏற்கனவே தெரியுது. மாணிக்குக்கு தெரிஞ்சிருக்கு. மனோஜுக்கு ஓகே. புதுசா தெரிஞ்சிருக்கு. தேவேஷ்க்கு தெரிஞ்சிருக்கு ஏற்கனவே. மோனிகா. ஓகே. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் இன்னைக்கு தெரிஞ்சிருக்கீங்க. ஏன் இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கு? ஏன் இத நான் சொன்னேன் இன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்லா ப்ராடக்ட்டுமே யூசர் ரிசர்ச் பண்ணிட்டு, யூசரோட இன்டர்வியூ பண்ணிட்டு தான் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் லான்ச் பண்றாங்கன்னு சொன்னா, உங்களால நம்ப முடியுதா? திஸ் ஒவ்வொரு கம்பெனியும் பல பில்லியன் டாலர் ஸ்பெண்ட் பண்ணி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கான். அவன் கம்பெனில ஆர்&டி டிபார்ட்மென்ட் அவ்ளோ பேர் வச்சிருக்கான். சார் ஆர்&டி டிபார்ட்மென்ட்ல யார் சார் வேலை செய்வாங்க? நம்மள மாரி ரிசர்ச்சர் தான் வேலை செய்வாங்க. வேற யாரும் வொர்க் பண்ண மாட்டாங்க. So you are a person UX researcher can work in the product. You can work in the research side. You can work in the design side. So UX researcher நீங்க என்ன பண்றீங்க? ஒரு மனுஷனுடைய சைக்காலஜிக்கல், அவனுடைய என்விரான்மென்ட், அவனுடைய எக்கோசிஸ்டம், அவன் பயாலஜிக்கல் சிஸ்டம், எத்னோகிராஃபி, டெமோகிராஃபி, அவனுடைய வேல்யூ எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஸோ ரீசென்ட்லி ஒரு ஸ்டோரி ஒண்ணு படிச்சு சொல்லியிருந்தேன். ஏதோ ஒரு கம்பெனி வந்து நெஸ்லே ஐ திங்க் சோ லான்ச்டு டீ டீ இல்ல காஃபி இன் ஜப்பான். அது போகல. ஏன் போகலன்னா, அந்த எமோஷன் கனெக்ட் ஆகல. அப்ப என்ன பண்ணான், இன்னும் 15 வருஷத்துக்குள்ள நான் காஃபிய வந்து ஜப்பான்ல வித்து காட்டுறேன்னு சொல்லிட்டு, சின்ன வயசு குழந்தைங்களுக்கு காஃபில சாக்லேட் செஞ்சு குடுத்தானுங்க. அந்த சாக்லேட் காஃபி அந்த காஃபி சாக்லேட் என்ன பண்ணுச்சு, அந்த சின்ன வயசு பசங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல மெமரீஸா மாறி போச்சு. அந்த மெமரீஸ் என்ன ஆச்சு, அடுத்த 15 வருஷத்துக்கு அவ்ளோ பெரிய பிராண்ட ரீபிராண்ட் பண்ணி உன்ன உட்டான். செம ஹிட் மார்க்கெட். அப்போ உங்களுடைய வாழ்வியல்ல, உங்களோட எக்கனாமிக்ல, உங்களுடைய எக்கோசிஸ்டத்துல அந்த விஷயம் இல்லன்னா, அந்த ப்ராடக்ட்டோடைய ஸ்கோப்பே குறைஞ்சு போயிடும்ன்றது ரொம்ப தெரிஞ்சமான ஒண்ணு. கரெக்ட்டா இல்லையா? அப்போ யூசரோடைய பயோகிராஃபி, டெமோகிராஃபி எவ்வளோ முக்கியம்? அது எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு ஃபேக்டர். இத தெரிஞ்சுக்கிறதுக்கு யூசர் ரிசர்ச் தேவையா இல்லையா? அந்த யூசர் ரிசர்ச் பண்றதுக்கான முதல் படி யூசர் இன்டர்வியூ. சோ யூசர் இன்டர்வியூவோட நீட் இப்ப புரிஞ்சுதா? ஓகே. சோ சோ அனதர் ஒரு இன்னும் இன்னும் இன்னைக்கு இன்னொரு இது சொல்றேன்.
இன்னும் ஒரு சீக்ரெட் ஒண்ணு சொல்லப் போறேன். ஸோ மேபி யூ பீப்பிள் சம் ஆஃப் த பீப்பிள் ஹூ கேன் நோ திஸ் ஆர் சம் ஆஃப் த பீப்பிள் மே நோ என்னன்னா, ஒரு ப்ராடக்ட் இருக்கு. ஓகேவா? இதுக்கு ஏன் வந்து செப்பரேட்டா பிராண்டிங் பண்ணியிருக்காங்க? Dove, ஃபேர் அண்ட் லவ்லி, லக்ஸ், பாண்ட்ஸ், ஆக்ஸ் ஏன் இப்படி செப்பரேட்டா பிராண்ட் பண்ணியிருக்காங்க? ஏதாவது ஐடியாஸ் இருக்கா? எனி ஐடியா பிஹைண்ட் செப்பரேட் பிராண்டிங்? ஏன் வந்து இப்படி டிஃபரெண்டா நான் பிராண்டிங் பண்ணணும்? என்ன காரணம் இருக்கு? எந்த காரணத்தினால நான் டிஃபரெண்டா பிராண்டிங் பண்றேன்? எனிஒன் கேன் யாராவது ஒருத்தவங்க சொல்ல முடியுமா? வை வி ஆர் டூயிங் டிஃபரெண்ட் பிராண்டிங்ஸ்? வாட் இஸ் வாட் இஸ் பிஹைண்ட் த ஸ்ட்ராட்டஜி ஆன் டிஃபரெண்ட் பிராண்டிங்ஸ்? நாட் லூஸ் கஸ்டமர்ஸ். ஓகே. வேற? வேற என்ன ஏதாவது சொல்ல முடியுமா? இம்ப்ரெசிவ் டிஃபரெண்ட் சேல்ஸ். ஓகே. வேற? Behind income for single company. If any issue on the product, then the people will reject that one product only. Super. Next. Any other thing? Okay. ஸோ இப்படி டிஃபரெண்டா பிராண்ட் பண்றதுக்கான காரணம் வந்து பாத்தீங்கன்னா, மனுஷங்களுடைய சைக்காலஜி. இப்போ நீங்க ஒரு கம்பெனில இருந்து 10 பொருள் வாங்குறீங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, நீங்க அந்த பொருள வாங்குவீங்களா? ஒரே கடையில எல்லா பொருளும் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவீங்களா? நீங்க என்ன யோசிப்பீங்க? இந்த கடையில புடவ மட்டும் தான் நல்லா இருக்கும். இந்த கடையில டீ ஷர்ட் மட்டும் தான் நல்லா இருக்கும். பக்கத்து இன்னொரு கடை இருக்கு. அங்க தான் ஷூ நல்லா இருக்கும். அப்படின்ற ஒரு ஆரம்பத்துல இருந்து ஒரு மைண்ட் செட்டோட இருக்கிற ஒரு நம்ம மக்கள் கிட்ட, எல்லாம் ஒரே ப்ராடக்ட் தான்ப்பா, எல்லாம் ஒரே கம்பெனி தான். வாங்கிக்கங்க. அப்படி சொன்னீங்கன்னா, வாங்குவாங்கன்னு நெனைக்கிறீங்களா? நெவர். தே வோன்ட் பை இட். ஏன்னா, என்னோட மணி எல்லாமே ஒரே கம்பெனிக்கு போக்கூடாதுன்ற ஒரு சைக்காலஜிக்கல் லெவல்ல ப்ளே பண்ற ஒரு கேம் இருக்கு. ஓகேவா? நீங்களே கூட யோசிச்சு பாருங்களேன். ஒரே கடையிலயா பொருள் வாங்குவீங்க? யூ வில் ட்ரை வெரைட்டி இல்ல. வெரைட்டி ட்ரை பண்ணுவீங்க, ஆஃபர் ட்ரை பண்ணுவீங்க. அந்த ப்ராடக்ட்க்கு இருக்கிற கம்ஃபோர்ட் ட்ரை பண்ணுவீங்க. ஸோ பீப்பிள் வோன்ட் ஸ்டிக் வித் ஒன் பிராண்ட் ஆக்சுவலி. பட் அதாவது இப்போ ஒரே கம்பெனியா ஆயிடுச்சுன்னா தெரிஞ்சதுன்னா, பீப்பிள் வந்து அத வாங்குறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. ஏன்னா நம்மளோட மைண்ட் செட் அப்படி. "அப்பா நம்ம சம்பாதிக்கிற காசு எல்லாம் இந்த ஒரு கம்பெனிக்கே போயினுக்குதுடா." அப்படின்ற ஒரு அந்த அந்த ஒரு பெயின் பாயிண்ட் மாரி ஒண்ணு வந்துரும். அந்த யூசருங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ இந்துஸ்தான் யூனிலிவர்ல இருந்து நீங்க வாங்குற ஷாம்பு, சோப்பு, ஹார்லிக்ஸ் ப்ராடக்ட்ல இருந்து எல்லாத்தையுமே அவன் இந்துஸ்தான் யூனிலிவர்ல விக்கிறான். அதே மாரி பிஎன்ஜிலயும் விக்கிறான். அதே மாரி ஐடிசிலயும் விக்கிறான். அதே மாரி நெஸ்ட்லேலும் விக்கிறான். ஆனா, இது எல்லாத்தையும் டிஃபரண்டான பிராண்டிங் பண்றதுக்கான காரணம் என்னன்னா, இப்போ ஒரு ஆன்சர் ஒருத்தர் சொன்னார் பாருங்க. எதனா ஒரு ப்ராடக்ட் பிடிக்கலன்னா, அந்த ஒரு ப்ராடக்ட்டோட போயிடும். எப்ப நான் மேஜரான என் பிராண்ட போட்டு பண்ணும்போது, இந்த ப்ராடக்ட் எல்லாமே இப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒதுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்றாங்க, செப்பரேட் பிராண்டிங் போடுறாங்க சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்ட்லி. ஒவ்வொரு பிராண்டும் ஒவ்வொரு மாதிரியான எமோஷன்ஸ குடுக்கறதுக்கான ஒரு விஷயம். ஓகேங்களா? ஒவ்வொரு பிராண்டும் ஒவ்வொரு எமோஷன்ஸ குடுக்க போது. இட்ஸ் நாட் லைக் ஆ எப்படி சொல்றது? இது வந்து ஒரு ப்ராடக்ட் கிடையாது. இவனுங்க வந்து ஃபுட்ல இருக்காங்க. அ அப்புறமேட்டு வந்து ஆர்கானிக்ல இருக்காங்க. அதே மாரி மெடிக்கல்ல இருக்காங்க. ஹெல்த்ல இருக்காங்க. நியூட்ரிஷன்ல இருக்காங்க. எல்லாத்துலயுமே இருக்கிறாங்கன்றபோது, ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரே பிராண்ட்ல இருக்கிறது வந்து தெரியக்கூடாது மேக்ஸிமம் மக்களுக்கு. ஸோ கம்மியா போனா தான் மக்கள் ரூ. 1 ஒரு நாளைக்கு வந்து என் கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணுவான். இல்லன்னா இன்வெஸ்ட் பண்றத நிறுத்திடுவான். ஓகேவா? சார் நம்ம யூசர் இன்டர்வியூ பார்த்துட்டு இருக்கோம். நீங்க ஏன் சார் டிஃபரெண்ட்டா காட்டிட்டு இருக்கீங்க? அப்படின்னு நீங்க எல்லாம் கேட்கலாம். இதுக்கும் யுஎக்ஸ்க்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு யோசிக்கலாம். இருக்கு. என்ன சம்மந்தம் இருக்குன்னா, ஒவ்வொரு பிராண்டையும் ஒரு லான்ச் பண்றதுக்கு முன்னாடியோ, லான்ச் பண்ணதுக்கு அப்புறமும்
யூசர்ஸ கூப்ட்டு அவங்கள பயன்படுத்த சொல்லி ஒரு ப்ராடக்ட்ட குடுப்பாங்க. இத பயன்படுத்தி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மாரி கன்டினியூஸா பண்ணிட்டே இருக்கிறதுனால தான் அவன் ப்ராடக்ட் மார்க்கெட்ல செல் ஆயிட்டே இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபீட்பேக் கன்டினியூஸா கேட்டு வாங்கிட்டே இருந்தா மட்டும் தான் உங்க ப்ராடக்ட் என்ன ஆகும்? இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கும். இப்ப உங்க இன்டர்வியூல கொஸ்டின் கேட்பாங்க. எப்படி ஒரு ஒரு ப்ராடக்ட்டோட சஸ்டைனபிலிட்டி நீங்க எப்படி கொண்டு வருவீங்க? அப்படின்னு கேட்பாங்க. ஐயா, நீங்க ப்ராடக்ட் லான்ச் பண்ணிட்டீங்க. அதுவரையும் யுஎக்ஸ் டிசைனரோட ஹெல்ப் முடிஞ்சதுன்னு நெனச்சிருக்க கூடாது. அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்ல யூசருக்கு என்ன புடிச்சிருக்கு, என்ன புடிக்கலன்றத தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அதுல எது தப்பா இருக்குன்றத ஐடென்டிஃபை பண்ணி அத அப்கிரேட் பண்றது தான் நம்ம யுஎக்ஸ் டிசைனரோட வேலை ஐயா. இப்படி பண்ணும்போது ப்ராடக்ட்டோட சஸ்டைனபிலிட்டி என்னாவும்? நல்லா கொண்டு போவோம். ப்ராடக்ட்ட அடுத்த லெவல் குரோ பண்றதுக்கு ஒரு யூசருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா இருக்கும். அப்படின்றத நம்ம என்ன பண்ணுவோம்? தெரிஞ்சுப்போம். ஓகேவா? அத அப்படியே வந்து அந்த ஆடியன்ஸ் கிட்ட தெரிஞ்சுகிட்டு குழந்தைங்களா? ஆ? ப்ராடக்ட் குழந்தை வச்சுன்னுக்கிறியா? ஓகே. சோ ஒரு ப்ராடக்ட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா, பல்வேறு விதமான ஸ்ட்ராட்டஜியோட வரும். பல்வேறு விதமான நீடோட வரும். பல்வேறு விதமான எமோஷன்ஸோட வரும். அந்த எவ்ரி எமோஷன்ஸ ஒரே பிராண்ட்ல காட்ட முடியாது. அதுக்கு தான் என்ன பண்றாங்க? டிஃபரெண்டான பிராண்ட உருவாக்குறாங்க. சோ இந்த பிராண்டுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த பிராண்டுக்கு பின்னாடி ஒரு யூசர் இருப்பாரு. அந்த பிராண்டுக்கு பின்னாடி அந்த யூசரோட நீட் இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கினா மட்டும் தான் ப்ராடக்ட்ட நீங்க என்ன பண்ண முடியும்? விக்க முடியும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 21 மெம்பர்ஸ் இருக்கீங்க. சோ மானிகா எல்லாமே அவைலபிளா தான் இருக்கீங்க. ஓகே ஃபைன். ஓகே. சோ கண்டிப்பா. சோ என்னன்னா, ஒவ்வொரு ப்ராடக்ட்க்கு பின்னாடியும் ஒரு சீக்ரெட் இருக்கு இல்லையா? அது என்னன்னா, ஸ்ட்ராட்டஜி தான். அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்கன்னா, யூசர வச்சு தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க. அந்த யூசர் என்ன பண்ணுவாங்க, ஹையர் பண்ணுவாங்க. உங்க இப்போ இப்போ வராங்கன்னு வச்சுக்கங்களேன், ஒரு யூசர் வந்து லக்ஸ் யூஸ் பண்ற ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு யூசர். அவங்க ரெகுலரா வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்க, ஐடென்டிஃபை பண்ணிட்டு, அவங்கள கூப்பிடுவாங்க இன்டர்வியூக்கு. இந்த மாரி நீங்க வாங்க, உங்களுக்கு வந்து நான் $10 பே பண்றேன் அப்டின்னுவாங்க. இந்த $10 வாங்குறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, அமெரிக்காவுல போயிட்டு உட்கார்ந்து சில விஷயங்கள இன்புட்டா குடுப்பாங்க. இப்பலாம் கூட ஆன்லைன்லயே கூட அதெல்லாம் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க, ஃபீட்பேக்ஸ்லாம். சோ, கன்டினியூஸ் ஃபீட்பேக் இருந்தா மட்டும் தான் உங்க ப்ராடக்ட் என்ன ஆகும்? குரோ ஆகும். சோ, இந்த ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கங்க. ஒரு டிசைனரா நம்ம ஒரு கம்பெனிக்கு போறோம்னா, டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் நம்மள வெளிய அனுப்பிடுவாங்கன்னு மட்டும் நெனச்சிடாதீங்க. அந்த ப்ராடக்ட் மூலியமா ரெவென்யூ ஜெனரேட் பண்ண வைக்க போறதும் நீங்க தான். டிசைன் பண்ண உங்க வேல கிடையாது. காசு யூசர போட வைக்கிறதும், ஒரு பொருள வாங்க வைக்கிறதுமே உங்களோட வேல தான். சோ, இதுவரை யாருக்கெல்லாம் கிளியரா இருக்கு? கிளியர்னா கிளியர் போட்டுருங்க. சூப்பரா? பக்கா. வெரி குட். சோ, இத நான் ஏன் இன்னைக்கு சொல்றேன்னா, ப்ராடக்ட்ன்றது நாட் ஒன்லி என்னது மொபைல் ப்ராடக்ட், வெப் ப்ராடக்ட் மட்டும் கிடையாது. திங்க் அபௌட் ஒரு பிசிக்கல் ப்ராடக்ட், ஒரு ஹெல்த் ப்ராடக்ட், ஒரு காஸ்மெட்டிக் ப்ராடக்ட். யூ ஆர் அ டிசைனர் ஃபார் ஆல் தி ப்ராடக்ட்ஸ். உனக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுல நீ ப்ராடக்ட் டிசைனரா மாறி போயிட்டே இரு. மொபைல மட்டும் நம்பிட்டு இருக்க வேண்டாம். அப்ளிகேஷன் மட்டும் நம்பிட்டு இருக்க வேண்டாம். இங்க உங்களுக்கு வந்து ஸ்கோப் வந்து பெருசா இருக்குது. கார் கம்பெனிக்கு வேணுமா? நீ கார் கம்பெனிக்கு போலாம்.
இந்த மாரி எஃப்எம்சிஜி மார்க்கெட் போறியா? மார்க்கெட்டுக்கு போலாம். எஃப்எம்சிஜி மார்க்கெட்ல செம்ம குரோத் இருக்கு. செம்ம காசு இருக்கு. ஏன்னா தினமும் விக்கிற பொருளுப்பா. கண்டிப்பா காசு இருக்கும். ஸ்விக்கி மாரி கம்பெனிலயே ஸ்விக்கி தினமுமே சேல் பண்ற கம்பெனி. ஆ சில சம் அதர் கம்பெனி சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்லயே வந்து மாசத்துக்கு வந்து ஒரு ஒரு 65,000 70,000 சேலரி குடுக்குற மாரி பண்றாங்கன்னா, இந்த மாரி எஃப்எம்சிசி ஓரியன்டடான ப்ராடக்ட்குள்ள போனீங்கன்னா, நீங்க எவ்வளோ சம்பாதிக்கலாம் யோசிச்சு பாருங்களேன். பட் அதுக்கேத்த மாரி நீங்க என்ன இருக்கணும்? அதுக்கேத்த மாரி ஒர்த்தா இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கேத்த மாரி ஒர்த்தா இருக்கணும். உங்க மேல வந்து அவன் 15,00,000 20,00,000 ஒரு வருஷத்துக்கு ஸ்பெண்ட் பண்ண போறான் அப்படின்னு ஆயிட்டான்னா, நீங்க என்ன பண்ணணும்? அதுக்கேத்த மாரி ஒரு பெர்சன் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுடைய ப்ரொஃபைல் மேல அடுத்த 1 வருஷத்துக்கு இன்னும் வந்து 20,00,000 போடப் போறாரு. எப்படி சார் 20,00,000 போடுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாசத்துக்கு இவ்வளோ சேலரின்னு ஒரு அமௌண்ட் போட்டு என்ன பண்றாங்க? உங்க மேல செட் பண்றாங்க இல்லையா? உங்களுக்காக 1 வருஷத்துக்கான சேலரி எடுத்து வச்சுடுறாங்க மார்க்கெட்ல. எடுத்து வச்சுர்றாங்களா இல்லையா? சோ அந்த மார்க்கெட்ல எடுத்து வைக்கிற சேலரி வந்து என்னன்னா, உங்களுடைய ஸ்கில் செட்டுக்கு ஈக்குவலன்ட்டா இருக்கணும். நான் வந்து அதிகமாலாம் வொர்க் பண்ண மாட்டேன். கரெக்ட்டா 9 மணிக்கு நான் உள்ள வருவேன் சார். 6:30 மணிக்கெல்லாம் ஐ அம் ஸ்டார்ட்டிங் நௌன்னு போட்டுருவேன் சார். அவ்வளோதான் சார். அதுக்கு மேல என்னால வொர்க்கே பண்ண முடியாது சார். அப்படின்னு நம்ம இருந்தோம்னா, அவங்களும் அதே மாரி தான் இருப்பாங்க. ஓகேங்களா? ஹூ இஸ் டேக்கிங் மோர் ரெஸ்பான்சிபிள் அவங்க தான் என்ன பண்ணுவாங்க? அதிகமா மணி ஏர்ன் பண்ண முடியும். ஐடிய பொறுத்தவரையும் அதுதான். சாஃப்ட்வேர பொறுத்தவரையும் அதுதான். யார ஒருத்தவங்க அதிகமா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்குறாங்களோ, அவங்க அதிகமா சம்பாரிப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமான ஒரு கன்டென்ட். எல்லாருக்குமான ஒரு பொதுவான விதி. சில பேர் இருப்பான். வேலையே செய்ய மாட்டான். ஸ்மார்ட்டா உட்காந்துட்டு பேசிட்டு மட்டும் போறவன்லாம் இருக்கான். தெரிஞ்சிரும் ஆனா லாஸ்ட்ல மாட்டிப்பாங்க ஈஸியா. பட் நான் என்ன சொல்லுவேன்னா, யூ வாண்ட் டூ பிகம் ஒரு 100% புரொடக்டிவிட்டி பெர்சனா இருந்தீங்கன்னா, தாராளமா நீங்க நல்லா சம்பாரிக்கலாம். அதுவே ஆ நீங்க நான் அதிகமா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காட்டாலும், இல்ல எனக்கு குடுத்தாலும் நான் ஸ்மார்ட்டா வொர்க் பண்ணுவேன். ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஒரு பெர்சனா இருந்தீங்கன்னா, உங்களுக்குமே பே உண்டு. அதாவது இங்க 2 விதமான பீப்பிள் தான். ஒண்ணு ஸ்மார்ட் வொர்க், ஒண்ணு ஹார்ட் வொர்க். ஓகேவா? கொஞ்ச நாளைக்கு நீங்க ஹார்ட் வொர்க் பண்ணா தான், ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் போனதுக்கு அப்புறம் ஸ்மார்ட் வொர்க் பண்ண முடியும். புரியுதுங்களா? போன உடனே ஸ்மார்ட் வொர்க்கா பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா, யூ நீட் டூ ஹேவ் சம் எக்ஸ்பீரியன்ஸ். அப்படி இல்லன்னா உங்களால ஸ்மார்ட் வொர்க் பண்ண முடியாது. நெறைய இருக்கும். கார்ப்பரேட்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, பல சூழ்ச்சிகள், வஞ்சகம் நெறைய இருக்கும். நான் உங்கள பயமுறுத்தலாம் சொல்ல வரல. ஐ அம் டாக்கிங் அபௌட் ட்ரூத் ஒன்லி. வென் யூ ஆர் சிட்டிங் இன் அ உங்க வீட்லயே நீங்க உட்கார்ந்து எதனா ஒரு விஷயம் பெருசா பண்ணுங்க. உங்க வீட்ல உங்களுக்குன்னு ஒருத்தவங்க வந்து இப்படி பண்ணிட்டான் அவன். உங்க தம்பியா இருக்கட்டும், இல்ல வேற யாரா கூடமே இருக்கட்டுமே. தே வில் கிரிட்டிசைஸ் யூ. தே வோன்ட் அப்ரிஷியேட். யாரு உங்கள அப்ரிஷியேட் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறீங்க? எனி ஒன் கேன் அப்ரிஷியேட். யாராவது இருப்பாங்க. பட் ஆனா ஒரு கிரிட்டிசைஸ் இருக்கும்ல. மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தா, உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிரும். என்ன தெரிஞ்சிரும்? விஷயம் தெரிஞ்சிரும். நீங்க 2 விஷயம் பாருங்க. பணத்த எதிர்பார்க்கக் கூடாது. 2வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, புரமோஷன்ஸ் எதிர்பார்க்கக் கூடாது. 3வது விஷயம், ஆ கம்ஃபர்டபிளான ஒரு இடத்த எதிர்பார்க்கக் கூடாது. நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம், மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எதுக்காக போறோம்னா, எனக்கு வேல தெரிஞ்சுக்கணும்ன்றது தான் போறீங்க நீங்க. என்னது? வேல கத்துக்கணும் அப்படின்னு போறீங்க. வேலைய கத்துக்கினதுக்கு அப்புறம் நீ தான் கிங்கு. நீ சொல்றது தான் ரூலு. உனக்கு தான் காசு என்ன வேணுமோ அத நீ கேட்டு வாங்கிக்கலாம். வேல தெரியாம, நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமா எடுக்காம இருக்கும்போது, நம்பளுக்கு ஓரளவுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? இப்போ அ எப்படி சொல்லலாம்னா, இப்போ நீங்க மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கும்போது, வேற வழியே இல்லாம நீங்க நெறைய விஷயங்கள் கத்துக்க வேண்டிய சூழ்நிலைக்கு போயிடுவீங்க. ஓகேவா? அப்போ நீங்க வேற வழி இல்லாம வேற ஏதோ படிச்சு தான் ஆவணும். அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு நீங்க வேற வழியே இல்லாம என்ன பண்ணுவீங்க? அடிச்சு புடிச்சு நெறைய விஷயம் கத்துப்பீங்க. புதுசு புதுசா சில விஷயங்கள் கத்துப்பீங்க. ஏன்னா, நீங்க வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமா எடுத்துட்டீங்களே! உங்களுக்கு நெறைய வொர்க் வரும். டிஃபரெண்டான வொர்க் வரும்.
தினுசு தினுசா வரானுங்கன்ற மாரி வரும். எல்லாத்தையும் கத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பு தான் உங்களுடைய மூலதனம். உங்களுடைய ஃபவுண்டேஷன். அந்த வாய்ப்பு கிடைக்கலன்னா, நீங்க ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல மட்டும் தான் கிங்கு. அங்க உங்கள மாரியே இன்னும் 30, 40 பேர கிங்கா இருப்பான். அதுல ஒரு கிங்கா நீங்க போய் உட்கார வேண்டியது தான். அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கும்போது, அதிகமான விஷயத்துல பார்ட்டிசிபேட் பண்ணும்போது, உங்களுடைய நாலேட்ஜ் மத்த அந்த 30 பேர கம்பேர் பண்ணும்போது 1% என்ன ஆயிருக்கும்? டிஃபரெண்ட்டா இருக்கும். நம்ம கிட்ட இந்த ஒரு கிட்டத்தட்ட 2000 பேரு கிட்ட அப்ளை பண்ணாங்க. அந்த லாஸ்ட் பூட் கேம்ப்க்கு. ஓகேவா? அந்த லாஸ்ட் பூட் கேம்ப் 2000 பேர்ல எஃபெக்டிவா அந்த 15 நாள் வந்தவங்க, பிளஸ் இன்னைக்கு என் கூட சர்ச்ல இருக்கிறவங்கள கம்பேர் பண்ணி பாருங்க. அந்த எஃபெக்டிவ் பீப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, நியர்லி ஒரு 150 டூ 200 பீப்பிள் வந்து ஒரு எஃபெக்டிவா இருந்தாங்க. அதிலிருந்து நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க, ஒரு 20 பேரா கன்வெர்ட் பண்ணி, ஃபுல் டைமா என் கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ அந்த 2000 பேர கம்பேர் பண்ணும்போது, அந்த 150 பேரு ஓரளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்த பெர்சன்ஸு, அத விட கொஞ்சம் அதிகமா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தவங்க நீங்க தான். ஸோ, நான் சொல்ற இதே ரெஸ்பான்சிபிலிட்டிய அடுத்து உங்களோட ஜாப்ல எடுத்துன்னு போய் போட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்களால குரோ பண்ண முடியும். யாரெல்லாம் அக்ரி பண்றீங்களோ, அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏஜி அப்படின்னு டைப் பண்ணுங்க பார்க்கலாம். அதே மாரி யாரெல்லாம் ஸ்கேலர் கிட்ட இருந்து கால் வந்துச்சு இன்னைக்கு? ஸ்கேலர்ல இருந்து யாராருக்கெல்லாம் கால் வந்துச்சு? யாரெல்லாம் அட்டெண்ட் பண்ணீங்களோ, எல்லாருக்கும் கால் வந்திருக்குமே. ஆக்சுவலா எனக்குமே கால் வந்துச்சு. ஸோ, ஆக்சுவலா ஸ்கேலர் வந்து பார்த்தீங்கன்னா, டெவலப்மெண்ட் கம்பெனி தான். அது அந்த அளவுக்குலாம் வந்து அவனுங்க டிசைன்ஸ்ல வந்து ஸ்ட்ராங்காலாம் பண்றதில்ல. பட் தே ஹேவ் அப்ரோச்டு மீ. இந்த மாரி ஆக்சுவலா நான் எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, என்ன வந்து அ நான் வந்து நான் ஒரு மென்டாரு, நான் யுஐ, யுஎக்ஸ் டிசைனரு அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கேயுமே ப்ரொஜெக்ஷன் பண்ண மாட்டேன். ஒய்? பிகாஸ் நம்ம போய் என்ன நடக்குதுன்றத தெரிஞ்சுக்கணும்னா, வி நீட் டூ பி எ நியூட்ரல் லெவல் பெர்சன். நான் எனக்குள்ள வந்து, நான் ஒரு யுஎக்ஸ் டிசைனரு, நீ எனக்கே வந்து பிட்ச் பண்றியா? நீ எனக்கே வந்து கோர்ஸ் குடுக்குறியா? அப்படின்னு நான் சொன்னேன்னா, என்னால என்ன பண்ண முடியாது? என்னால கத்துக்க முடியாது. சரிங்களா? அந்த கத்துக்கிற விஷயத்த நம்ம என்ன பண்ணணும்? ஓப்பன் பண்ணணும்னா, நம்மளுக்கு தேவையானது என்ன? எஸ். லேர்ன் டூ லேர்ன். நீங்க லேர்ன் பண்ணா மட்டுமே என்ன பண்ண முடியும்? அடுத்த லெவலுக்கு போ முடியும். அப்போ நீங்க லேர்ன் பண்ணணும்னா, உங்கள மத்தவங்க கிட்ட இருந்து நீங்க என்ன பண்ணிக்கூடாது? ரிஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடாது. ஒதுக்கக்கூடாது. லைஃப் டைம் ஃபுல்லாவும் அந்த லேர்னர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கத்துக்கின்னு இருக்கிறது ஒரு அளவுக்கு தான். இன்னும் நெறைய விஷயங்கள் இருக்குதுன்றத தெரியப்படுத்தும். ஓகேவா? இப்போ நான் நான் வந்து சொல்லிட்டேன். "அப்பா நீ வந்து அந்த 2000 பேர்ல நீங்க வந்து 20 பேர் வந்து ரொம்ப சூப்பரு. பக்காப்பா" அப்படின்னு சொல்லிட்ட உடனே, நீ என்ன பண்ணக்கூடாது? அடுத்த கம்பெனிக்குள்ள போன உடனே ஸ்டாப் பண்றக்கூடாது. அவ்வளோதான். நம்ப லக்ஷ்மண் ப்ரோ கிட்டயே படிச்சாச்சு. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல 1% கூட படிக்க மாட்டேன். வேலைக்கு போயிடுவேன். வொர்க் பண்ண போறேன். அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, ஒரு 1 1/2லருந்து 2 வருஷத்துக்குள்ள நல்லா வொர்க் பண்ணுவீங்க. நல்லா சம்பாரிப்பீங்க. ஓகே சூப்பரா இருக்கும். அடுத்து 3வதுலருந்து 4வது வருஷத்துக்கு ஜம்ப் பண்ண போகும்போது, என்னடா மார்க்கெட் நம்ம நம்ம ப்ரொஃபைல் தெரியுதா? தெரியலையா? ஏன் நம்மளுக்கு காலே வரமாட்டேங்குது? நம்மள வேற எவனும் ஹையர் பண்ணுவானா? பண்ண மாட்டானா? அப்படின்னு ஒரு சந்தேகம் வரக்கூடாது. சோ, இந்த மாரி சந்தேகம் வராம இருக்கணும்னா, நீங்க மார்க்கெட்ல அப் டு டேட்டா இருக்கணும். புரிஞ்சுதுங்களா? சோ, யூ பீப்பிள் நீட் டூ பி அப் டு டேட். இல்லன்னா வச்சுக்கங்களேன், கண்டிப்பா வி வில் பி இன் அவுட் ஆஃப் த பாக்ஸ். ஃபைன். நெறையா டாபிக்ஸ் இன்னைக்கு கவர் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆக்சுவலா. வென் யூ ஆர் ஸ்டார்ட்டிங் அ ஃப்ரெஷர். இதுக்கு தான் நீங்க என்கிட்ட வர இருந்திருக்கீங்க ஆக்சுவலா. சப்ஜெக்ட் மட்டும் பேசுறதுக்கு மட்டுமே நம்போ பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம்னா, சப்ஜெக்ட் எல்லாருமே டீச் பண்ணி குடுக்கலாம். பட் இண்டஸ்ட்ரிய பத்தியும், சில அன்கவர்ட் டாபிக்ஸ் பத்தியும் வேற யாரும் பேச முடியாதுல்ல. கரெக்ட்டா? 2 இயர்ஸ்க்கு அப்புறம் டிசைனிங்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸா இருக்கும். இப்பயிலிருந்தே வந்து டிசைனுக்கு வந்து ரொம்ப வேக்கன்சி இருக்கு ஸ்டீஃபன்.
ஆக்சுவலா மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ற கெப்பாசிட்டியோட மக்கள் இல்ல அவ்வளவுதான். மக்கள்னா நம்மள மாரி ரிசோர்சஸ். நம்ம வந்து மார்க்கெட்ல நான் குடுக்குற இந்த ஐடியாஸ், இந்த மாதிரியான மோட்டிவேஷன்ஸ், இந்த மாதிரியான சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அ எக்ஸ்பீரியன்ஸ்டான பீப்பிளுக்கு மட்டுமே சில விஷயங்களா தெரிஞ்சிருக்கும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னது? ஆ நாலேட்ஜ். அந்த நாலேட்ஜ் தான் உங்களுடைய மூலதனம். இப்ப என்னுடைய 7 டூ 8 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ நான் என்ன பண்றேன், உங்க கூட ஷேர் பண்றேன். இந்த 7 டூ 8 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ உள்ள கொண்டு வரும்போது, நீங்க என்ன வரீங்க? நீங்க என்ன வரீங்க? யூ ஆல்சோ சேம் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ட் கேண்டிடேட்டா ஆவறீங்க. சோ எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டா நீங்க உங்கள போர்ட்ரேட் பண்ணும்போது மட்டும் தான், யூ வில் கெட் அ ஜாப். அதர்வைஸ் யூ வோன்ட் கெட் யூ வோன்ட் கெட் எனி இன்டராக்ஷன் ஆன் யுவர் புரொஃபைல். நீங்க சொல்றது புரிஞ்சுதுங்களா? எக்ஸ்பீரியன்ஸா ஷோ பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணணும்? யூ வாண்ட் டூ பி அ யூ வாண்ட் டூ பி அ எக்ஸ்பீரியன்ஸ்ட் பெர்சனா ஷோ பண்ணணும்னா, யூ வாண்ட் டூ பிகம் எ எக்ஸ்பீரியன்ஸ்ட் பெர்சன். சோ எக்ஸ்பீரியன்ஸ் பெர்சனா ஆகணும்னா, எக்ஸ்பீரியன்ஸ்டா வொர்க் பண்ண கத்துக்கணும். இதெல்லாம் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்கள வந்து எப்பயுமே லூஸ் பண்ணாது இந்த மார்க்கெட். ஓகேவா? டெஃபினட்டா சொல்லலாம். கண்டிப்பா சொல்லலாம் ஸ்டீஃபன். ஓகேவா? நெறைய இருக்கு. ஆக்சுவலா சொல்லிட்டே போலாம். வி வில் ஹேவ் ஒன் எவ்ரிடே ஏதாவது சொல்ல ட்ரை பண்றேன் கண்டிப்பா. இதுவுமே ஒரு நல்ல ஐடியா தான். சோ ஏதாவது ஒரு நல்ல இன்ட்ரஸ்டிங்கான விஷயத்த வந்து வி கேன் ஷேர். ஃபர்தரா வாட் ஐ வாண்ட் டூ சே இந்த யூசர் இன்டர்வியூ எப்படி கண்டக்ட் பண்றதுன்றத லாஸ்ட்டா எடுத்து கவர் அப் பண்ணிடுவோம். ஓகேவா? ஃபைன். யூசர் இன்டர்வியூன்றது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு யூசர் 2 இன்டர்வியூவர் இருப்பாங்க. ஒருத்தவர் என்ன பண்ணுவாரு, கொஸ்டின் கேட்பாரு. ஒருத்தர் என்ன பண்ணுவாரு, அத நோட் டவுன் பண்ணுவாரு. எப்படி நோட் டவுன் பண்ணுவாருன்னா, ஆ நீங்க இப்ப கொஸ்டின் கேட்பாரு. ஒருத்தர் கொஸ்டின் கேட்பாரு. என்ன கொஸ்டின் கேட்பாருன்னா, நீங்க லாஸ்ட்டா ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது வச்சிருக்கீங்களா? ஃப்ளைட் யாருன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கீங்களா கேட்கிறாருன்னா, அதுக்கு அவங்க ஒரு பதில் சொல்லுவாங்க. எஸ் ஐ ஹேவ் ஹேட் ஐ அ லாஸ்ட் டைம் டிராவல்ட் வித் மை ஃபிரெண்ட் டூ மும்பை. ஸோ இட்ஸ் வெரி வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி சொல்லுவாங்க. அப்புறமேட்டு உடனே இன்னொரு கொஸ்டின் குடுப்பாரு. ஸோ எனி எனி சேலஞ்சஸ் யூ ஹேவ் பீன் ஃபேஸ்ட் வைல் கெட் இன்டு தி ஃப்ளைட் அப்படின்னு கேட்பாரு. Yeah, I have faced some challenges. I don't know where I want to get entry in airport. இங்க ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அவர் ஃபிகர் அவுட் பண்ணிட்டாரு. இப்ப என்ன பண்ணுவாரு, அத நோட் டவுன் பண்ணிப்பாரு. யாரு? இந்த இன்னொரு பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு இல்லையா? அந்த பெர்சன் வந்து நோட் டவுன் பண்ணிப்பாரு. ஓகேவா? சோ இதுதான் யூசர் இன்டர்வியூ. இதே மாரி அவங்க உண்மைய சொல்றாங்களா? பொய் சொல்றாங்களா? அவங்க வந்து அவங்களுடைய நர்வ்ஸ் எப்படி பிஹேவ் பண்றாங்க? அவங்க அவங்க மைண்ட் எப்படி வொர்க் அவுட் ஆகுது? அப்படின்ற எல்லா விதமான விஷயங்களையும் அவங்க யாரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்? ஆஸ் அ சைக்காலஜிஸ்ட்டா, ஆஸ் அ ரிசர்ச்சரா நீங்க என்ன பண்ணிக்கணும்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதுதான் யூசர் இன்டர்வியூ. ஓகே. ஒரு யூசர் இன்டர்வியூ வீடியோவோட இன்னைக்கு செஷன நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். ஓகேவா? வில் கோ ஃபார் ஒன் யூடியூப் வீடியோ நவ். யூசர் இன்டர்வியூ. சோ இங்க பாத்தீங்கன்னா, யூசர் இன்டர்வியூ பண்றதுக்கு பெர் டேவுக்கு $100 குடுக்குறாங்களாம். ஒரு நல்ல ஆக்சுவலா விஷயங்கள் இருக்கு ஆக்சுவலா. நீங்க பண்றது இந்த எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து அவங்களுக்காக பண்றாங்க ஆக்சுவலா. நீங்க என்ன பண்ணணும், யூ வாண்ட் டூ அ டூ சம் யூஸ் கேஸஸ் அண்ட் யூ வாண்ட் டூ டூ சம் கைண்ட் ஆஃப் டெஸ்ட் கேஸஸ். அவங்க சொல்ற மாரி நீங்க என்ன பண்ணணும், டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட் பண்ணி அதுக்கு ரிவ்யூ குடுத்தா போதும். வேற ஒண்ணும் பண்ண தேவையில்ல பெருசா. ஓகேவா? யூசர் இன்டர்வியூ. சோ இப்போ என்ன பண்றாங்கன்னா, இங்க பாத்தீங்கன்னா, ஒருத்தவங்கள ஆன்லைன்ல கூப்ட்டு அவங்கள ட்ரை பண்ண சொல்றாங்க. இது வந்து ஆன்லைன்ல இந்த என்ன பண்ணுவாங்க, ஆப் அனுப்பிடுவாங்க. ஆப் அனுப்புனதுக்கு அப்புறம், அவங்கள அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே என்ன பண்ண சொல்லுவாங்க, வொர்க் பண்ண சொல்லுவாங்க. இதுதான் ப்ராசஸ். இந்த மாரி பண்றதுக்குமே பேமெண்ட் குடுப்பாங்க. எங்களுடைய கம்பெனில வந்து அ ஐ திங்க் $4 இல்ல $8 தெரியல. சம்திங் தே ஆர் பேயிங். ஒவ்வொரு டைம் ஏபி டெஸ்ட்க்கு வந்து யூசர்ஸ கூட்டு வந்து பண்ணுவாங்க ஆக்சுவலா. நல்லதா ஒரு யூசர் இன்டர்வியூ பார்க்கலான்னு பார்த்தா, எதுவும் கிடைக்காது போலருக்கே. யூசர் இன்டர்வியூ இன் UX. 'யூஎக்ஸ். 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 'யூஎ
ஏதாவது ஒரு ஆஃப்லைன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா பெட்டரா இருக்கும்னு பாக்குறேன் ஆக்சுவலா. ஓகே. இது மேபி ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். சவுண்ட் கேக்குதா? சவுண்ட் கேக்குதா? சவுண்ட் கேக்குதா மட்டும் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே, கேட்கலன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. User interviews start with human connection. Simple. But I don't know if you know this, since most user interviews start with human connection. கேக்குதா? Simple. But I don't know if you know this, since most user interviews offer an incentive to participants, there's a risk that the interviewer will join the session with the mindset of trying to squeeze the orange to get all the good juice out of the participant. And on the other side, the participant will try to please or do what they think the interviewer expects them to do. In other words, there's no trust developing between the two people. So my first point is, do not think of user interview as a transactional activity. If that's the impression you're giving the participant you're interviewing is probably not going to be honest with you. They'll try to come up with interesting thoughts or compliments or whatever they suspect you want to hear. How do you get to those valuable insights then? By focusing on a genuine connection with the participant, treating the person as an individual rather than a subject. This is really what makes or breaks the interview. If you establish rapport, there's enough trust to get to the important stuff. That's why we start by asking questions about the person or any topic that we sense would make the participant feel at ease. We try the forward way. You can ask a question or two related to one of these topics. Obviously, the challenge is that the clock is ticking. That's one of the differences between user interview and a simple chat. With a casual conversation, there may not be objectives, no time restrictions, while a user interview requires you to listen more than you speak and be hyper aware of the time things are taking and the pace of the conversation. Since we spoke of objectives and pacing, I think this is a good time to speak about the preparation for the user interview. In summary, you start with objectives. What are the key questions you need answers to, or the themes that you'd like to explore? And from there, it's time to write a script or a guide. This is a list of questions you like to ask. There's different types of questions asked during an interview, and I plan on making a whole video on those questions. But for now, imagine you have this list done. Will you be running this list of questions one after the other, regardless of the answer you get? This is what people call a structured interview, but this is not what we do in user interviews because we want to encourage a more natural, engaging conversation. With user interviews, we tend to go with a semi-structured format. So we have an outline of topics to be covered for the discussion, but the specific questions and their order can be adapted during the interview. Now let's consider this. How many questions should you ask? In a typical 1-hour interview, if you try around 30 questions, it means 2 minutes per question. Once you get going with participants, you notice some people can easily take 4 or 5 minutes to elaborate on a question. So when crafting your guide, keep this in mind to ensure the interview experience is not rushed or rapid fire. Oh, I have lots of questions to ask. Can I make it 1 hour and a half, 2 hours? So my experience is that 1 hour, a bit more than an hour, is what people can take. Going past that lead to fatigue and losing focus, and the quality of the answers drops as well. Then how do you ensure the timing will work before actually interviewing someone? So here's an idea. What about a rehearsal session with your team? This not only helps fine-tune your questions, but also creates an opportunity for feedback, get your stakeholders to have a say. You could think, oh, I've shared the guide with the stakeholders already. But it's not the same as having them observe you asking questions, watching it happen will actually give them a much better sense of how
this session will play out. What I usually do is I invite someone from the team to roleplay as a user for this rehearsal. I know your mileage may vary. In my case, having someone roleplay as customer has always led to a productive experience, and the person roleplaying becomes even more aware of a bunch of things about the interview, increasing their empathy for the participant and what they're going through. What about the structure of the interview? Is there a structure to follow? Usually you begin slow, a couple of easy questions, because at this point it's about building rapport. We're going broad, and we may stick to concrete questions at first. Concrete questions are less intimidating because it's about specific things or facts that the person knows, and the answers are more straightforward, while the interviewer can use these answers to guide the rest of the interview. Then we start to get more specific and focused. This is the meaty stuff, where you'll spend most of the time and where you get to capture more of the participants' thinking. As the interview winds down, you broaden up again. I've heard the description of an hourglass. You start broad with open-ended questions, go for details, more follow-up questions, and broaden up at the end, almost as a recap. And right at the end, you can ask participants if there's anything that was missed or they would like to mention. This is known as the doorknob effect, typical of doctor's appointment. You're about to leave, and when you get to the door, you remember this pain in the back, and you have to check with the doctor, and it can lead to unexpected insights. Since we're speaking of interview, a part that can be overlooked is tone. To one side, you don't want to sound too casual or friendly, otherwise it's easy to lose focus and have the interview derailed. On the other hand, the effort to make it professional and neutral can backfire. In some cases, I know you're interviewing in front of your peers, you want to come across as professional, but authenticity matters, and excessive professionalism can go in the opposite direction of what you're trying to achieve. Could you please describe any difficulties you've encountered? Well, sometimes it's hard to find the specific items I want. And have you considered a different approach? What do you mean? This isn't about me not knowing how to shop. It's about the store's organization. What you see here is a reenactment of a researcher who is not asking anything inappropriate, but this professional tone can be misunderstood. So stay human, stay humble, no airs of being an expert or specialist during the interview. In fact, you can even say, I'm here to learn from you. Do you have to multitask during the interview? Well, if you're starting out, you can lean on others to help, but as you gain more experience, you are expected to manage most things yourself. What does this mean? In the most basic level, you're paying attention to what the person is saying and what is relevant. In the next level, you're also capturing what is not relevant right now, but may lead to something important later. So you're making a note of that. And you're also noticing what hasn't been covered yet and needs further prodding. And in the next level, the expert level, you're doing all those things and paying attention to time management, prioritizing what is most relevant path to take under the circumstances. If you're running a session via video call, I suggest you take notes throughout the conversation, but not the proper note-taking that most people talk about. I do those notes for my own personal reference, just to keep track of any info that may be used as a thread that leads to a different branch in the conversation. Something I would say like, oh, can I take you back to that something you said earlier? As an example, I was conducting an interview with a participant about a meal planning app. I asked him about the challenges of dietary restrictions. Not an issue, he said. But because he had mentioned his family at the beginning, I asked him about his partner, about his children, and he's like, well, my daughter went through a vegan phase, and this led us to discuss the difficulties of finding suitable recipes for his daughter. Taking notes also gives me room to think, and it's almost like a justification for some silence between the two of us, so the participant is encouraged to keep talking. Are there any downsides to running user interviews? With stakeholders, I hear some raise concerns about user interviews being too subjective. This is changing nowadays, but it's a common misconception we often need to address.
Another challenge comes from the excessive focus on words. This is something we have to explain to the rest of the team. Remember, it's not just about what people say, it's also nonverbal cues, silence, body language, facial expressions. All these things are important and easy to overlook. If you're a researcher, this is where your expertise comes in. You might have noticed I haven't covered how to get started with a research study. If you need to go more in depth on setting your research, consider, and I'll look into producing another video all on questions to ask during the user interview. I want to have more examples there. There's more resources you can check down below. I will mention Steve Portugal's book, Interviewing Users, published in 2013, but it holds very well. Link to it in the description below. Thanks for watching, and I'll see you around. ஓகே, ஸோ யாருக்கெல்லாம் என்னென்னலாம் புரிஞ்சுதுன்னு சொல்லிட்டு இங்க டைப் பண்ண முடியுமா? ஐ திங்க் வீடியோ விட்டுருங்க, ஆடியோ மட்டும் யூ கேன் ஜஸ்ட் லிசன் பண்ணியிருப்பீங்க. ஸோ என்னென்னலாம் இங்க உங்களுக்கு தோணுச்சோ அது எல்லாமே இங்க ஐ மீன் என்னென்னலாம் உங்களுக்கு கேட்டுச்சோ அது எல்லாத்தையுமே நீங்க இங்க டைப் பண்ணுங்க. we can discuss on that. ஒரு சேட்டை கூட காணோம். யாருமே கவனிக்கவே இல்லையா? I'm expecting some answers from you guys. We should be humble while interviewing them. Super. Very good, Kevin. Pakka. வேற நெக்ஸ்ட். Come on guys. நான் ஒரு நாளைக்கு 15 கிளாஸ் எடுத்துட்டு ஓகேங்களா, உங்களை வந்து எனர்ஜியோட பாக்குறேன். இந்த ஒரு கிளாஸ் அட்டெண்ட் பண்றது நீங்க எனர்ஜியே இல்லாம இருந்தீங்கன்னா என்ன ஆகுறது? ஓகே, total 1 hour interview sir, mean 1 question to 2 minutes, totally 30 questions. Super, very good. We don't need to rush. Super, very good. ஓகே, அதே மாதிரி 2 டிசைனர் பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டிய இடத்துல நீங்க என்ன பண்ணலாம், ஒரு டிசைனர் வச்சுட்டு இன்னொரு டிசைனருக்கு வீடியோ கேமரா வச்சுட்டு அவங்க பேசுறத ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அப்படியே இன்னொரு விஷயமா என்ன பண்ணுவாங்க, வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா அவங்க சொல்றது என்ன டேர்ம்ல சொல்றாங்க, என்ன டோன்ல சொல்றாங்கன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ நாளைக்கு நம்ம யூசர் இன்டர்வியூ எப்படி எடுக்கலாம், யூசர் இன்டர்வியூ பண்ணும்போது கொஸ்டினர் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ண போறோம் அப்படின்றதுலாம் நம்ம டீட்டெயிலா நாளைக்கு பார்க்க போறோம். ஓகேவா? சூப்பர். கிவ் ப்ராப்பர் டைம் டு யூசர் வைல் இன்டர்வியூ. கண்டிப்பா அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் கொடுக்கணுமோ அவங்க கண்டிப்பா ஸ்பேஸ் கொடுக்கணும். அவங்கள யோசிக்க வைக்கணும், அவங்களுக்கு டைம் கொடுக்கணும், அவங்க கூட ஒரு ஃப்ரெண்ட்லி மேனரோட கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். இல்லைன்னா அவங்க சொல்ல வர ஆன்சர்ஸ் நம்மளுக்கு புரியாது, நம்ம கேட்கற கொஸ்டின் அவங்களுக்கு புரியாது. இப்படி ஒரு மிஸ்கைடன்ஸ் ஆயிட்டு அவங்க கொடுக்க வேண்டிய ஆன்சர்ஸை தப்பு தப்பா கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அமையும். ஸோ அதனால நீங்க அவங்க கிட்ட ஹே ஹவ் ஆர் யூ அப்படின்ற ஒரு நைஸ் கான்வர்சேஷனோட அவங்களை ஸ்டார்ட் பண்ணி, நான் சும்மா ஒரு 4-5 கொஸ்டின் தான் கேட்பேன், நீங்க டோன்ட் வரி அப்படின்னு. அதே மாதிரி அவங்க ஏதாவது ஒரு விஷயத்த தப்பா சொன்னா கூட நீங்க தப்பா சொல்ற அப்படின்றத நம்ம மூஞ்சில காட்டாம ஓகே அப்படிங்களா சூப்பர் சூப்பர் சொல்லிட்டு அவங்களோட சொல்றத நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும். அங்க வந்து ரியாக்ஷன் பண்ணிடக்கூடாது. நீ பண்றது தப்பு, சிரிக்க கூடாது, கமெண்ட் பண்ணக்கூடாது, காமெடி பண்ணக்கூடாது. நியூட்ரலா உங்க ஃபேஸ் வச்சுக்கணும். ஓகே, அதான் நோட் புக் நோட் எடுத்து நீங்க என்ன பண்ணீங்க, நோட் டவுன் பண்ணிட்டே வரணும். எஸ். ஸோ இதுதான் யூசர் இன்டர்வியூடைய முக்கியமான சினாரியோஸ். நம்ம இதை எப்படி நாளைக்கு ஃபார்மேட் பண்ணலாம், எப்படி பண்ண போறோன்றதை நாளைக்கு பார்க்கலாம். அதை தொடர்ந்து ஸ்டேக் ஹோல்டர் இன்டர்வியூ நாளைக்கு இல்லை, ஆக்சுவலி மண்டே ஸ்டேக் ஹோல்டர் இன்டர்வியூ பார்க்கலாம். அது பார்த்ததுக்கு அப்புறம் காம்படிட்டிவ் அனலைஸ், கம்பேரிட்டிவ் அனலைஸ்,
அந்த ரிசர்ச் பேட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மண்டே கவர் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே. சோ நீங்க என்ன பண்ணுங்க, இந்த வார டாஸ்க் என்ன உங்களுக்கு டாஸ்க்? என்ன குடுக்கலாம்னா, யார்கிட்டலாம் ஃபிக்மா இருக்கோ அவங்க எல்லாம் என்ன பண்ணுங்க, ஒரு லாகின் பேஜ், ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ், ஒரு டேஷ்போர்ட். டிமென்டி அகாடமியோடைய பர்பஸ்க்கு எடுத்து வரணும். டிமென்டி அகாடமி வந்து ஒரு ஆன்லைன்ல கோர்ஸ் ப்ரொவைட் பண்ற ஒரு இன்ஸ்டிடியூட் இல்ல ஒரு அகாடமி. அதுக்கு ஒரு லேண்டிங் பேஜ் தேவைப்படுது. ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ், ஒரு லாகின் பேஜ். இது என்னுடைய நம்ம டிமென்டி அகாடமிக்கோட ஒரு ஆப்புக்கா பண்ண போறோம். யாராருக்கெல்லாம் ஃபிக்மா இருக்கோ அவங்க பண்ணுங்க. ஃபிக்மா இல்லாதவங்க பேப்பர் ப்ரோடோடைப் போடுங்க. அவ்வளவுதான். சிஸ்டம் இல்லனாலும் பிரச்சனை கிடையாது. பேப்பர்ல ப்ரோடோடைப் போட்டு வச்சுக்கங்க. அப்புறம் நான் எடுத்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் ஒரு டைம் கிளான்ஸ் பாருங்க. இந்த 2 நாள் கேப் குடுக்கறதுக்கான காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க நம்ம சொல்லிக் குடுக்குற எல்லா விஷயங்களையும் ரிவைண்ட் பண்ணி பார்க்கணும், ரிவைஸ் பண்ணி பார்க்கணுன்றதுனால தான். ஓகேவா? நீங்க என்ன பண்ணி பார்க்கணும்? ரிவைஸ் பண்ணி பார்க்கணும். சரியா? ஓகே. எனிஒன் ஹேவ் எனி கைண்ட் ஆஃப் டவுட்ஸ் ஆர் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு. இத இத எனக்கு மாத்தி குடுக்கணும், இல்ல எனக்கு தெரியணும் அப்படின்னு ஏதாவது நீங்க யோசிக்கிறீங்கன்னா, யூ கேன் ஜஸ்ட் switch on your mic and you can discuss what are the things you want to do. அதே மாதிரி என்னென்னலாம் பாசிட்டிவா போயிருக்கோ அதை கூட நீங்க ஷேர் பண்ணலாம். சப்போஸ் உங்ககிட்ட இப்ப எதுவும் இல்லைனாலும் நோ ப்ராப்ளம், யூ கேன் டிஸ்கஸ் லேட்டர் ஆன் திஸ். எஸ் டெஃபினட்டா யூசர் இன்டர்வியூ நல்லாவே எடுப்போம். டோன்ட் வரி அபவுட் தட். ஓகே. ஸோ கிட்டத்தட்ட 2 வீக்ஸ் ஆயிருக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி. ஸோ உங்க ஃபீட்பேக் அழகா என்ன பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல ஃபீட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே. ஸோ நான் தெரியுறேண்ணா. ஓகே ஃபைன். ஸோ சொல்லுங்க, எப்படி போயிட்டு இருக்கு கிளாஸ் ஆக்சுவலா? நான் உங்க எல்லாரோடைய ஃபீட்பேக்கும் எதிர்பார்க்குறேன். உங்களோட எல்லாரோட ஃபீட்பேக் எதிர்பார்க்குறேன். ஸோ ஐ நீட் யுவர் ஃபீட்பேக்ஸ். ஸோ நம்ம 2 வீக்ஸா கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய விஷயங்கள் படிச்சுட்டு இருக்கோம். ஆன்கோயிங்ல நிறைய விஷயங்கள் பண்ண போறோம். ஸோ இதுவரையும் பண்ண வரையும் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டரா இருந்துச்சு, என்னென்னலாம் இதுல வந்து நான் நிறைய விஷயங்கள் புதுசா கத்துக்கிட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்றீங்களோ, அது எல்லாம் நீங்க எனக்கு இண்டிவிஜுவலாவும் டெக்ஸ்ட் பண்ணலாம். ஸோ யூ கேன் கிவ் அ ஃபீட்பேக் ஹவு த செஷன் இஸ் கோயிங். நான் எப்படி பண்ணிட்டு இருக்கேன், நான் எப்படி எடுக்கிறேன், வாட் கைண்ட் ஆஃப் திங்ஸ் ஐ நீட் டு டூ, இதுக்கு மேல நான் எப்படி மாத்தலாம், இல்ல எப்படி ஸ்பீடா போறீங்க, இல்ல கொஞ்சம் ஸ்லோவா போலாம். அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஏதாவது சொல்ல தோணுச்சுன்னா யூ கேன் பிங் மீ ஆன் வாட்ஸ்அப். யூ கேன் கிவ் அ டீட்டெயில் ஃபீட்பேக் ஆன் மை செஷன்ஸ். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் கீப் ஆன் குரூப்ல கூட நீங்க மென்ஷன் பண்ணலாம். அதர்வைஸ் யூ கேன் கம் அண்ட் சேட் வித் மீ செப்பரேட்டா பிரைவேட்டா கூட நீங்க சேட் பண்ணலாம். நாட் அன் டீல் ஃபார் அஸ். ஓகேவா? ஐ திங்க் நிறைய பேர் சாப்பிட்டுருப்பீங்க, நிறைய பேர் சாப்பிடாம இருந்திருப்பீங்க. நானுமே போய் சாப்பிட போறேன். ஸோ நீங்க எல்லாரும் போய் சாப்பிடுங்க. ஸோ வில் மீட் மண்டே. ஓகேவா? மண்டே பார்ப்போம். இன்னும் ஃபர்தரா நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா?